அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிற அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மங்கையராய் பிறப்பதற்கே அந்த டாப்பிக்கில் 10th தமிழ் நியூ புக்கில் இருக்குங்க. இது நம்ம 5 பேரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். MS சுப்புலட்சுமி, மோகனமம், வளர்மதி, அன்பரசி, மாதவி. இவங்களுடைய இவங்க வாங்கின விருதுகளை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. MS சுப்புலட்சுமி மேம் இதில் இசையில் வாங்கியிருக்காங்க. என்னென்ன விருது வாங்கினாங்க, எப்போ வாங்கினாங்க அப்படின்னா, தாமரை அணி விருது 1954 அப்போ வாங்கியிருக்காங்க. மகசேசே விருது 1974, இந்திய மாமணி விருதும் வாங்கியிருக்காங்க. நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் வரும். ஒரு 2-3 டைம்ஸ் பாருங்கள். அப்போவும் புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஷார்ட்கட் வீடியோ நான் ரீசெண்டாகவே அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மோகனா மேம் பற்றி பார்க்கலாம். இவங்க பரதநாட்டியத்தில் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு என்ன விருது தாமரை செவ்வனி விருது இவங்க பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் வளர்மதி மேம் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, முதல் பெண் எழுத்தாளர் இவங்க தான், வளர்மதி மேம் தான். நெக்ஸ்ட் அன்பரசி மேம் இந்திய அரசின் தாமரை திரு விருதும், ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதிக்கான விருதும் இவங்க பெற்றிருக்காங்க. கடைசியாக மாதவி சின்ன பிள்ளை. இவங்க பெண்ணாற்றல் விருது அப்படின்னு ஸ்ரீ சக்தி புரஸ்கார் மூலியம் வாங்கியிருக்காங்க. தமிழக அரசின் அவ்வை விருதையும், தூர்தர்ஷனின் பொதிகை விருதையும், ரீசண்டாக தாமரை திரு விருதையும் இவங்க வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.